ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதே நம. ஓம் சாம் சௌம் சரவணபவாய நம. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் அவனித குருக்கள் பேசுகிறேன். முருகன் இருக்க என்ன பயம், இது எல்லாருக்கும் மனசில் ஊறி போன ஒரு பெரிய வேர்டிங்ஸ். இந்த முருக பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும். முருகன் கஷ்டத்தை கொடுப்பான், சில நேரத்தில் சோதனைகளை கொடுப்பான். அதெல்லாம் தாங்கிட்டு அவன் காலை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளை நிச்சயமாக மேலே கொண்டு வந்துடுவான். ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுப்பான். நிச்சயமாக சோதனையை தாண்டி தான் முருகன் நல்ல. இப்போ எப்படி நம்ம ஒரு நீட் தேர்வு வைக்கிறாங்க, ஒரு இது வைக்கிறாங்க, அதெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணோம்னா ஒரு மேல் லெவலுக்கு வருமோ, அந்த மாதிரி முருகனுடைய ஒரு அருள் கிடைக்கணும்னா நம்ம சில கஷ்டங்களை தாண்டி தான் வரணும். அவனே வழியை நமக்கு உதவி செய்வான். அதனால தான் முருகன் இருக்க என்ன பயம் அப்படின்னு நான் இந்த தலைப்பை வச்சுருக்கேன். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ அடியனுக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னும் என்ன செய்யலாம் முருகனுடைய அனுகிரகம் பெற அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா எல்லா விதத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். முருகன் இருக்க என்ன பயம், முருகன் இருக்க என்ன பயம் மனமே, முருகனை நினைக்க எதிலும் ஜெயம் வரும், முருகன் இருக்க என்ன பயம். அப்படினால் எழுதப்பட்ட இந்த பாட்டு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நானே டியூன் பண்ணி பாடினேன். இந்த பாடல் மனசுக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம முருகா இந்த கஷ்டங்கள் வந்திருக்கேன்னு நினச்சிட்டா போகிறோம். அவன் எந்த விதத்துலையா உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவான். முருகனுக்கு தேவை எப்படின்னு கேட்டால் உண்மையான அன்பு, ஒரு பக்தி. அதுதான் ஆடம்பரங்களை அவன் விரும்புறதில்லை. அப்படிப்பட்ட அந்த முருகன் எப்படிலாம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு, இப்படிலாம் பண்ணியிருக்காரு. நம்ம பழைய அந்த புராணங்கள்லையோ இதுலையோ எடுத்து பார்த்தோம்னா அப்படியாச்சா முருகன் இருக்கும்போது நமக்கு என்னடா பயம் அப்படின்னு தான் தோணும். இப்போ பார்த்தோன்னா என்னுடைய வாழ்க்கையில் இப்போ சமீபத்தில் ஒரு உடல்நலமின்றி ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா முருகன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது கடைசி நேரத்தில் ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றி நான் மலேசியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான நோய்கள் என்னை தாக்க பார்த்தது. அந்த நோய்கள் அத்தனையிலையும் என்னை காப்பாற்றி கொடுத்து எனக்கு ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டான் முருகன். நான் தனியாக இருக்கமே நினச்சேன். குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வர சொல்லி எனக்கு ஆதரவாக இருக்க சொல்லி என்னை பக்கத்தில் இருந்து முருகன் பார்த்து கொண்டான் என்பது தான் பெரிய உண்மை. அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்களும் முருகனுடைய அனுகிரகத்தை பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இப்போ நான் இந்த பதிவை உங்களுக்கு நான் வெளியிடுறேன். இப்போ இந்த முருகனுடைய அருள் எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடியது. அதாவது தமிழ் முருகன், தமிழ் கடல், அவருடைய முருகனுடைய அனுகிரகம் பெற்றாலே போதும். எப்படின்னு கேட்டேன்னா முருகனுக்கு எடுத்து பார்த்தேன்னா எந்த தெய்வத்துக்கும் இல்லாமல் தமிழில் அதிகப்படியான ஒரு நூல்கள் முருகனுக்கு உண்டு. முருகனை கச்சியப்ப சிவாச்சாரியர் கனவில் கிரந்தத்தில் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்கந்த புராணத்தை கந்த புராணம்னு தமிழில் எழுது எனக்கு அப்படின்னு முருகனே கட்டளையிட்டு கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுத வச்சார். அவர் தினசரி ஒரு பாடல் எழுதுவார், எழுதி கதைகளை எழுதி வச்சுருவார். பொதுவாக எழுதி அந்த கந்த புராணத்தை எழுதி அவர் சமஸ்கிருத பண்டிதர், சமஸ்கிருதத்தில் உள்ளதை அப்படி தமிழில் மொழிபெயர்த்து எழுதி வைப்பார். அப்படி வைக்கிற போது மறுநாள் காலையில் அவர் முருகனுடைய பாதத்திலேருந்து எடுக்கிற போது அது சில திருத்தங்கள் பண்ணியிருக்கும் அதில். அப்போ முருகன் எவ்வளவு தமிழ் ஒரு ஆர்வத்தோட தமிழ்லேயே அவர் திருத்தி கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய ஒரு பண்டிதனாக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். அதனால் ஓம் சரவண பவாய நமஹ, ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவ்வளவு சக்தி உண்டு. முருகன் அப்படின்னாலே முன்வந்து காப்பவன் என்று பொருள். அதனால் இந்த முருகனுடைய அனுகிரகத்தை நம்ம எல்லாரும் பெறணும். சஷ்டி தோறும் விரதமாக இருக்கலாம். முருகனுடைய அனுகிரகத்தை பெறதுக்கு மாதத்தில் 2 சஷ்டி வரும். அதில் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப சிறப்பானது, 6ஆவது நாள் இல்லையா. அப்போ ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டி கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் விரதமாக இருக்கலாம். முழுமையான விரதம்ங்கிறது அது ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறது. அது வயசானவங்க அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அன்று அந்த 6 நாளும் விரதமாக இருந்து முருகனை வேண்டுற போது நிச்சயமாக நமக்கு முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு கார்த்திகையிலும் முருகனை நம்ம விரதமாக இருக்கலாம்.
அந்த கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க வந்து திருப்புகழ் 2-3 பாடல்கள் பாராயணம் பண்ணலாம். கந்தர் அனுபூதி ரொம்ப சிறப்பாக வாய்ந்தது. அனுபூதி வந்து முருகனுடைய அனுபூதின்னு சும்மா நம்ம சொல்கிறோம். அருணகிரி வந்து அதில் பீஜாட்சர மந்திரங்கள்லாம் அதில் சேர்த்துருக்காரு. ஆடும் பரிவேலணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு வருதுங்க. டும் டும் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் கனியானை சகோதரனே, அந்த டும் 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 டும்னு வரும். அது வந்து சிவபெருமானுடைய உடுக்க சித்தத்துலேருந்து ஒலிக்கக்கூடிய ஒரு சத்தம். அதை சொல்கிற போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அது மாதிரி ஒன்னொன்றுக்கும் அந்த உல் எல் அப்படின்னு வரும். அதுலேருந்து வரக்கூடியதான் உல்லாச நிராகொல யோக வித சல்லாப வினோதனம் நீ எல்லையோ அப்படின்னு வரது பார்த்தல. அப்போ அந்த 51 பாடல்கள்லேயும் கந்த புராணத்தில் அவ்வளவு சிறப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நோய் நொடி இருந்தாலும் சரி, கஷ்டங்கள் தீரணும், கடன் தொல்லை தீர்ந்தாலும் சரி, கந்த புராணத்தை 51ஐயும் தினசரி படிச்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு எளிய வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கந்த புராணம் 51ஐயும் தினசரி படிக்கணும். 51 நாளில் நிச்சயமாக திருமணம் நிச்சயமாயிடும். 51 நாள், அந்த 51 நாள் சைவமாக இருந்து முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறோம். கோயிலில் பாலாபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு பாலாபிஷேகம் கொடுக்கலாம். சிகப்பு பட்டு சாத்தலாம். முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு 51 நாளும் முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வீட்லேயே கூட 6 விளக்கு ஏற்றி வச்சு பாராயணம் பண்ணலாம். அப்படி சிறப்பு வாய்ந்தது தான் அந்த கந்தர் அனுபூதின்னு சொல்கிறது. அதனால் அது ரொம்ப, அதுவும் அருணகிரியார் வந்து முருகனுடைய பேரருள் பெற்றவர். அவர் வாயால் வந்திருக்குன்னு சொன்னால் அதை படிச்சுட்டாலே அவ்வளவு சிறப்பு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த கந்தர் அனுபூதி படிக்கலாம். அப்புறம் கந்தர் அலங்காரம் படிக்கலாம். ஒன்றும் முருகனுடைய அனுகிரகம் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் முருகனுடைய படத்தை வீட்டில் வச்சு, அந்த அறுபடை வீடு முருகன் இருந்தால் அது இன்னும் சிறப்பு, வச்சு கும்பிட்டுக்கலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த அறுபடை வீடு முருகனை வச்சு கும்பிட்ற போது உங்களுக்கு ஜாதகத்தில் வரக்கூடிய நோய்கள், கண்டங்கள் எதாக இருந்தாலும் முருகன் காப்பாற்றி விட்டுருவான். ஏன்னா கண்கண்ட தெய்வம் கலியுக கடவுள்னே சொல்லியிருக்காரு. பாரு, அந்த வாரியார் இருந்து அவரை சொல்கிற போது வள்ளல் பாரு, கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பாரு. அதனால் அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெற்று நீங்கள் எல்லாரும் அந்த முருகனுடைய அனுகிரகத்தை பெற்று சந்தோஷமாகவும் சௌபாகியம் வாழணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் சரவண பவா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினசரி 108 தரம் சொல்லிட்டு வாங்க. முருகன் கூடவே இருப்பான். உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி வைப்பான். அதனால் முருகனை வணங்கி நாம் எல்லோரும் முன்னுக்கு வந்து இந்த உலகத்தில் அவருடைய அனுகிரகத்தினால் எல்லா விதங்களும் பெற்று வாழ்வோமாக. ஓம் சரவண பவாய நமஹ. ஓம் சரவண பவாய நமஹ. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன்னே, முருகா என்று ஓதுவார் முன்னே, முருகா என்று ஓதுவார் முன்னே.